ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 20/1/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 7ஆம் நாள் உத்தராயண புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை சுபமுகூர்த்தம் சமநோக்கு நாள். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மகர லக்னம், இருப்பு 4 நாழிகை 12 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:35 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 10:35 மணி வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 9 மணி 7 நிமிடங்கள் வரை ஹஸ்தம், அதன் பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று அதிகாலை 1:56 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 10:35 மணி வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 11:39 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9 மணி 7 நிமிடங்கள் வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிறனால சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வராலையும் நந்தீஸ்வரரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்கும். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள்லாம் கண்டிப்பாக தீரும். நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் தேடி வரும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்கிரகதியில், கன்னி ராசியில் கேது மற்றும் சந்திரன், மகர ராசியில் சூரியன் மற்றும் புதன், கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அதாவது எந்த ஒரு வேலையும் திறமையாக செஞ்சு முடிப்பீங்க. நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட பொருளாதாரம் ஓரளவிற்கு சிறப்பாக தான் இருக்கு. கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை சேமமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் உங்களோட பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை அழகாக செஞ்சு முடித்து மேல் அதிகாரிகளிடம் பாராட்டுக்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் எந்தவித குழப்பமும் இல்லை. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கு இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒருவித ஆற்றல் அதிகரிக்கும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் தங்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான வெண்மை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அதனால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். அதன் மூலம் உங்களது உள்ள தெளிவும் உடல் தெளிவும் அருமையாக வந்து சேரும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும்.
நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். குடும்ப உறுப்பினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறந்த பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு குழந்தைகளின் மூலம் நன்மைகள் நடைபெறும். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவது உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் குழப்பமின்றி செயல்படுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பல வண்ண நிற ஆடை அணிந்து எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் மூலம் நன்மைகள் நடைபெறும் நாளாக இருக்கும். நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்றாலும் நீங்கள் செலவுகள் செய்வதை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருவித வெளியூர் பிரயாணம் உண்டாகலாம் அவர்களுக்குள். குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் பணியிட மாறுதல் உறுதியாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஒன்றை திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். கொடுக்கல் வாங்கல் அருமையான பாதையில் இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உற்றார் உறவினர்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவது உங்களுக்கு மன ஆறுதலை அளிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான நீல நிற ஆடை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடன் பிறப்புகளின் மூலம் உள்ளம் மகிழும் நாளாக இருக்கும். நிதி நிலைமை நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவிற்கு அனுகூலமாக அமையும். கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒற்றுமை சூப்பராக இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். உத்தியோகத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றுவீங்க. கொடுக்கல் வாங்கல் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் உடன் பிறப்புகளின் மூலம் நன்மைகள் கிடைக்கப் பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நன்மைகள் நடைபெறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு ஜொலிப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான பச்சை நிற ஆடை அணிந்து ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, தனவரவு அதிகரிக்கும் நாளாக இருக்கும். மனதிற்கினிய சம்பவங்கள் அருமையாக நிறைவேறும். நிதி நிலைமை சூப்பராக இருப்பதால் சிலருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி இருவருக்கும் பரஸ்பரம் அதிக அந்யோன்யம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உத்தியோகத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். தொழில் மற்றும் வியாபாரம் சுபிக்ஷகரமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் குழப்பமின்றி செயல்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு இன்றைய தினம் கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் திக்குமுக்காட வைப்பதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சந்தன நிற ஆடை அணிந்து குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல்கள் உண்டாகும் நாளாக இருக்கும். ஏனெனில் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சற்று படபடப்பாக செயல்படுவீர்கள். நிதி நிலைமை ஓரளவிற்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் காலதாமதம் ஆகலாம். கணவன் மனைவி இருவருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து செல்வது அவசியம். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது அவசியம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு வீண் அலைச்சல் வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் வேலைகளில் கவனமாக இருப்பது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான அடர் நீல நிற ஆடை அணிந்து துர்க்கை அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் திருநாளாக அமையும். என்னடா இது இப்படி சொல்றாரே அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, திருநாள் அப்படின்னாலே சந்தோஷமான ஒரு நாள் தான் திருநாள். அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். செலவுகள் ஒருபுறம் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. நிதி நிலைமை ஓரளவிற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்றாலும் செலவுகளும் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பரம் ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அதிக ஆலோசனைகளை வழங்குவார்கள். உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் ஒன்றை திட்டமிடுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அதிகமாக இருப்பதால் புதிய புதிய நுணுக்கங்களை புகுத்தி முன்னேறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பான பாதையில் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் இல்லத்தில் மனமகிழும் சம்பவம் நடைபெறுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை காண்பார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் பயணங்கள் மேற்கொள்வார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ரோஸ் நிற ஆடை அணிந்து ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் திருப்தி தரும் நாளாக இருக்கும். அதுவே பெரிய சந்தோஷங்க. ஏன்னா நிறைய பேருக்கு காசு வர்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அருமையா வந்து சேர்றதுனால சந்தோஷமான ஒரு முகத்தை நீங்க உங்க கண்ணாடியில பார்க்கலாம். நிதி நிலைமை சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் இன்னைக்கு அதிக அந்யோன்யம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் அருமையான பாதையில் செல்வதால் புதிய முதலீடுகளை துணிந்து செய்வீர்கள், வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு திடீரென உதிரி வருமானம் வரலாம். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலம் நன்மைகளை நீங்கள் இந்த தினத்தில் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு நல்ல நாள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக இருப்பார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சிகப்பு நிற ஆடை அணிந்து எம்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும்.
தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து மனதை மகிழ்விக்கும் நாளாக இருக்கும். நிதி நிலைமை சூப்பர். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் திறம்பட செயலாற்றுவதற்கு ஆற்றல் உண்டாகும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். கொடுக்கல் வாங்கல் எந்தவித குழப்பமின்றி செயல்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு தனி மரியாதை கிடைக்கும். அலுவலகத்தில் குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பம் அச்சம் நீங்கும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் நன்மைகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் குவியும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான சாம்பல் நிற ஆடை அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவிற்கு வந்து மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதாவது சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு. அந்த பிரச்சனையில் ஒன்று இன்னைக்கு நல்ல விதமாக முடிஞ்சு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளாகவே கொஞ்சம் ஒரு பனி போர் வந்து உச்சக்கட்ட போராக நடந்துட்டு இருக்கு. ஏன்னு அதெல்லாம் இன்னைக்கு விலகுங்க. ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்வது ஆறுதலை அளிக்கும். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த இன்னல்கள் மறையும். கொடுக்கல் வாங்கலில் குழப்பமில்லை. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த அச்சம் நீங்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனுகூலமாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் நல்ல விதத்தில் முன்னேறுவார்கள். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பின்னடைவுகள் நல்ல விதத்தில் முடிந்து மருத்துவ செலவுகள் குறையலாம். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமியை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்களும் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை தாங்க. வர வேண்டிய பணம் கூட கைக்கு வந்து சேர்றதுக்கு சில இழுபறி இருக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஓடும். அமைதியாக செயல்படுத்துறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகத்தில் வீண் பழி வந்து சேரலாம் என்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சில குழப்பங்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது அவசியம். புதிய முதலீட்டை தயவு செய்து இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மனதில் ஒருவித குழப்பம் அச்சம் தோன்றும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கவனமாக செயல்பட வேண்டும். சமையல் அறையில் நண்பர்கள் உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த நேரத்தில் சில குடைச்சல்களை தருவார்கள் என்பதால் கூடுமானவரை அனுசரித்து செல்வது அவசியம். அரசியல்வாதிகள் கவனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்கள் எந்த விஷயத்திலும் நுணுக்கமாக ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஆரஞ்சு நிற ஆடை அணிந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே
கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா அற்புதங்க, கலகலப்பு நிறைந்த நாளாக இருக்கும். ஆஹா, இது ஒன்று போதுங்க, காலையிலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் பாருங்க, அப்படியே துள்ளி குதிப்பீங்க. பார்த்து துள்ளி குதிங்க, விழுந்துடக்கூடாது. என்ன நிதி நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையா இருக்கும், கவலையே பட வேண்டாம். எப்போவோ கொடுத்த கடன் ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு திடீர்னு திரும்பி கிடைக்கலாம். கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான ஒரு அந்யோன்யம் இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமா செயல்படுவாங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையா நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் எந்தவித குழப்பமும் இல்லாததால் புதிய முதலீடுகளை அருமையாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமான செய்தி கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்கள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். நண்பர்கள், உறவினர்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுமையாக இருப்பதால் பதவிகள் வரலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபோடுவார்கள். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறமான ஊதா நிற ஆடை அணிந்து ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லதே நடைபெறும், சுபிக்ஷங்கள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.